Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. விசிகாவில் இருந்து விலகிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு உள்ளிட்ட மாற்றுக் கட்சியினர் 100 பேர் திமுக தலைவர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் புவியரசன் வழங்க கேட்கலாம். புவியரசன், வணக்கம். தற்பொழுது விசிகாவில் இருந்து விலகிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு உள்ளிட்ட மாற்றுக் கட்சியினர் 100 பேர் தற்பொழுது திமுகவில் இணைய இருப்பதாக செய்திகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான முழு விவரங்கள். சங்கீதா, வணக்கம். விசிகாவில் இருந்து விலகிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு தற்போது திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சி என்பது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய கலைஞர் அரங்கில் தற்போது நடைபெற்று வருகிறது. திமுக தலைவரும் முன்னாள் முதல்வருமான மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் பனையூர் பாபு தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டுள்ளார். இந்நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கான மாற்றுக் கட்சியினரும் தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டுள்ளனர். குறிப்பாக பார்த்தோம்னா இந்த நிகழ்வில் திமுக பொருளாளராக இருக்கக்கூடிய டி.ஆர். பாலு, துணை பொதுச் செயலாளர் கனிமொழி, அதே போன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி உள்ளிட்ட முக்கியமானவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ளனர். குறிப்பா பார்த்தோம்னா நேற்றைய தினம் அதிமுக நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட செங்கல்பட்டு சேர்ந்த ஒருத்தரும் இணைந்திருந்தார். அதே போன்று ஆயிரக்கணக்கானோரும் திமுகவில் இணைந்திருந்தனர். இன்றைய தினம் விசிகாவில் தற்போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அதாவது செய்யூர் சட்டமன்ற தொகுதியில் 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட பனையூர் பாபு தற்போது திமுகவில் இணைந்துள்ளார். குறிப்பாக பார்த்தோம்னா அவருக்கு கடந்த 24ஆம் தேதி, அதாவது மே 24ஆம் தேதி தன்னை விசிகாவில் இருந்து விடுவித்துக் கொள்வதாக ஒரு அறிவிப்பு என்பதை விடுத்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் விசிக தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அக்கட்சியில் இருந்து விலகியிருந்தார். இந்த நிலையில் தான் தற்போது திமுகவில் அவரை இணைத்துக் கொண்டுள்ளார். குறிப்பாக பார்த்தோம்னா ஸ்டாலினுக்கு சால்வை அணிவித்து செங்கோலை வழங்கி தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டுள்ளார். குறிப்பாக பார்த்தோம்னா அவர் திருமாவளவன் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். குறிப்பாக கொள்கையிலும் எடுக்கும் நிலைப்பாட்டிலும் உறுதியாக இல்லாமல் அடிக்கடி நிலைப்பாடுகளை மாற்றி குழப்பத்திலும் அவநம்பிக்கையிலும் செயல்படும் ஒரு தலைமையின் கீழ் என்னால் செயல்பட முடியாது என்று கூறி விசிகாவில் இருந்து வெளியே வந்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இவர் பார்த்தோம்னா செய்யூர் சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் விசிகாவில் மாநில ஊடக பிரிவு முதன்மை செயலாளராக உள்ளிட்ட திருமாவளவனுக்கு நெருக்கமான ஒரு பதவியை வகித்திருந்தார். இந்த நிலையில் தான் தற்போது விசிகாவில் இருந்து வெளியேறிய, அதாவது விசிகாவின் தலைவரான திருமாவளவன் மீதே பல்வேறு குற்றச்சாட்டுகள் அடுக்கி வெளியேறிய பனையூர் பாபு தற்போது திமுகவில், அதுவும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டுள்ளார். பார்த்தோம்னா சட்டமன்ற தேர்தல் முடிவடைந்த பிறகு விசிக தாவேகா அரசுக்கு ஆதரவளித்து அமைச்சரவையிலும் இடம்பெற்றிருந்தது. இதன் காரணமாக அவர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கட்சியில் இருந்து விலகியிருந்தார். குறிப்பாக பார்த்தோம்னா 2026 இந்த சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு வாய்ப்பு என்பது மறுக்கப்பட்டிருந்தது. அதன் காரணமாகவே விசிக கட்சியின் மீது அதிருப்தியில் இருந்த அவர் இது போன்ற ஒரு முடிவை எடுத்திருந்தார். இந்த நிலையில் தான் தற்போது விசிகாவில் இருந்து விலகி தற்போது திமுகவில் இணைந்துள்ளார். அந்த காட்சியை நாம் பார்த்து வருகிறோம். திமுக தலைவராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் தலைமையில் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் தற்போது தன்னை இணைத்துக் கொண்டுள்ளார். அவருடன் நூற்றுக்கணக்கான விசிக உள்ளிட்ட மாற்றுக் கட்சியினரும் இந்த நிகழ்வில் திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டுள்ளனர்.